அவர் இளைஞர் மாதிரி 65 மொழி போராட்டத்திலேயே அவர் இருக்காங்க. உண்மைக்கு இருக்காரு. அப்போ வயசை பார்க்க இல்லையா? அப்படிப்பட்ட கழகத்துடைய அமைப்பாளர் முன்னாள் அமைச்சர் அமைச்சர் அன்பராஜா அவர்கள் எனக்கு முன்னால் பல நிலவரத்தை தனக்கே உரிய பாடங்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் டாக்டர் கழக மருத்துவர்களுடைய மாநில இணைச்சியாளர் எந்த சூழலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குடியுரிமை சீர்திருத்த சட்டத்திற்கு முழுமையான ஆதரவை அளிக்கவில்லை. அன்றைக்கு எந்த தலைமை இருந்தது? எடப்பாடியார், ஓபிஎஸ் என்ற எந்த தலைவர் யாருக்கால் சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் எடப்பாடியார் நிபந்தனையின் அடிப்படையில் சில நேரங்களில் விட்டுக் கொடுத்திருப்பார். அதே சமயத்தில் முதல் நேரத்தில் எந்த சூழலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்கள் பாதிக்கின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்த விடமாட்டேன், தடுக்கின்ற முதல் ஆளாக நான் இருப்பேன் என்று அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் சொன்னார். அன்றைக்கு ஒரு நெருக்கடி கூட்டணியாக இருந்தாலும் சட்டமன்ற வேட்பாளர் அறிவிப்பாக இருந்தாலும் பாராளுமன்ற வேட்பாளர் அறிவிப்பாக இருந்தாலும் என்ற தலைமை இன்றைக்கு எடப்பாடியார் எடுத்திருக்கின்ற முடிவுதான் அதிமுகவுடைய முடிவு, அம்மாவுடைய முடிவு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய முடிவு. இது ஒற்றை தலைமை. இதிலே எங்காவது பிரச்சனை சொன்னால் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை சாரும், கழகத்துடைய மாவட்ட ஒன்றிய மாநில பொறுப்பாளர்களை சாரும். ஆக எடப்பாடியார் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார், செம்போடு இருக்கிறார், பொலிவோடு இருக்கிறார், உண்மையை சொல்கிறார், உறக்க சொல்கிறார். சிறுபான்மை சமுதாய மக்கள், இஸ்லாமிய சமுதாய மக்கள், கிறிஸ்தவ சமுதாய மக்கள், இந்து சமுதாய மக்கள், சமுதாய மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் வழிநடத்துவேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் வழிகாட்டிய திசையிலே எனது பயணம் இருக்கும் என்பதை தெளிவாக சொல்கிறார். ஆகவே இஸ்லாமிய சமுதாய மக்கள் குடியுரிமை சட்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40 இடங்களிலும் எடப்பாடி தலைமையில் உள்ள கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. வெற்றி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் விட்ட அமராசாமி கிடையாது, ஆலை அலுவலகம் கிடையாது, அம்பானி வகையான கிடையாது. தேர்தலிலே கவுண்டர் மொழி படமாக்கக்கூடிய கூட்டம் கிடையாது. கவுண்டரை தாண்டி குதித்து படமாக்குகின்ற கூட்டம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டம். ஆக வெற்றியை பெறுவதற்கு நமக்கு எளிது. கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான். எந்த கிராமம் இருந்தாலும், எந்த பஞ்சாயத்து இருந்தாலும், ஒரு பஞ்சாயத்து குக்கிராம 10 இருந்தாலும் ஒவ்வொரு கிராமத்தில் 50 அதிமுக வேட்டி கட்டக்கூடிய தொண்டர் வாழக்கூடிய ஒரு கட்சி என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். வேற எந்த கட்சியும் கிடையாது. அதற்கு பின்பு வர திமுக சொல்லலாம். மற்ற தேசிய கட்சிகள் எல்லாம் டவுன்ல தான் இருக்காங்க. மொத்தமா வெளிப்பத்துல கூட்டி போயிடலாம், மொத்தமா வெளிப்பத்தில் ஏற்றி கூட்டி போய் விட்டுருக்கலாம். ராமேஸ்வரத்தில் போய் சாமி கூட்டாங்க. அதனால அதிமுகவும் திமுகவும் தான் கலந்து நிற்குது. ஆனா ராமாவரத்தில் பாருங்க, ஜெயபெருமாள் திமுகவும் நிற்கணும். பாருங்க, நம்ம ஏறி போய் வெற்றி அடைய வேண்டியது. ஏற்கனவே அவர் எம்பியா இருந்து என்ன செஞ்சார் சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. இஸ்லாமிய சமுதாய மக்களே பேசுறாங்க. அவர் என்ன வந்தாரியா அப்படிங்கிறாங்க. அவர் சென்னையிலே இருக்காரு. பணத்தால் எதையும் தாலிக்காமல் நினைச்சா இன்னைக்கு பணத்துக்காக ஓட்டு போன மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்பதை பல முறை நிரூபித்திருக்கிறார்கள். இந்த முறை கடுமையாக நிரூபிப்பார்கள். சுயேட்சாக வந்தாலும் சரி, ஏறி மேல ஏறி வந்தாலும் சரி, ஜெயபெருமாள் ஓட்டமா ஓடினது. காரணம், அவர் கிராமத்திலே பிறந்தவர். திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே தனது அரசியல் பயணத்தை துவக்கியவர். பாரம்பரிய மிக்க திராவிட குடும்பத்தில் பிறந்த அறிஞர் பால்சாமியுடைய புதல்வர், அற்புதமானவர். நாம் கோபப்பட்டு பேசினால் கூட சிக்கிக் கொண்டே அன்போடு அடே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பாளர். அருமையான வேட்பாளரை நம்முடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இங்கே அறிவித்திருக்கின்றார். முதல்வருக்கு மடக்கிழக்கு ஆகிப்போங்களே, பிரச்சனையே இல்ல, ஒரு நல்ல வேட்பாளருக்கு நம்ம ஈவிக்கெல்லாம் வருவாரு அப்படின்னு உமேஷாக மட்டும் நினைச்சா பரவாயில்ல, மனிதனும் நினைக்கிறாங்க. அதான் ஒரு அவசியம்.
மணியிடம் மட்டும் நினைச்சா பரவாயில்ல, ஐயா யுவராஜாவும் நினைக்கிறாரு, இது பிரச்சனை இல்லை, நமக்கு தொந்தரவு இல்லை, நம்ம வாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், தேர்தல் டெல்லி கிடைச்சிட்டு இங்க உள்ள பிரச்சனையை ஆட்சியை போட்டு நம்ம எந்த கிராமத்துக்கு என்ன வேலை இருக்கணும் அப்படிங்கிறத அருமையா செய்யலாம், பிரச்சனை இல்லை, அவர் சொல்ல கிடைக்கிறார் அப்படிங்கிற முடிவுக்கு ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் வந்தது முடிவெடுக்க தெரியுது, கண் கூட தெரியுது. ஒரு கட்சியும் இல்லையா ஜெயபிரபாவுடைய வெற்றி ஜெயமாயி போச்சு. சொல்றது யாரு? இஸ்லாமிய சமாஜத்துடைய மூத்த குடிமகன், குர்ஆனை முழுமையாக படித்தவர். அதுக்கு ஐயா சொன்னாரு, பெருமாள் என்றால் வெற்றி, ஜெயம் என்றால் வெற்றியே வெற்றி, ஜெயம் பெருமாள் என்ற தகவலை சொல்லக்கூடியவர் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்த இயக்கத்துடைய மூத்த முன்னோடி. இயக்கத்துடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள் இவர் ஒருவர். 25 இயக்கத்தில் இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார், எவ்வளவு நேரமாலும் பேசுவார், ஒருத்தர் உட்கார்ந்தா கூட பேசிட்டுப்பார், அவருக்கு விலகிட்டுப்பார் புத்தகங்களை. அந்த அளவுக்கு இவர் தான் உட்கார்ந்து பேசக்கூடியவரை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பொறுமையா அவங்க ஏற்றுக்கணும், அவங்க ஒத்துக்கிற வரைக்கும் பேசுவார். நம்மளே ஒத்துக்கணும், நீங்க சொல்ற ஒத்துக்கிட்டு சொல்லாதான் ஐயா நாங்க சொன்ன ஒத்துக்கிட்டோம்யா, நீ சொன்னீங்க ஓடு போட்டோம்யா, விட்டுமையா பேசக்கூடாது. அது வரை பேசக்கூடிய வல்லமை பெற்றவர். அருமையாக ஒரு கருத்தை எடுத்து 1 மணி நேரம் பேசணும் இல்லையா? ஒரு கருத்தை எடுத்து வேற நல்லா சொல்லுவாங்க, ஒரு கருத்தை 1 மணி நேரம் பேசுனா 1 மணி நேரம் பேசலாம். அது மாதிரி இங்க நம்ம மாவட்டத்தில் நம்முடைய பாடிமன்ற போட்டிருக்கீங்களா ஐயா மூத்தவர், கழகத்தில் எல்லோரையும் சத்தம் போடக்கூடியவர், பேசக்கூடியவர், அவருக்கு கீழே பணியாற்றியவர்கள். அவர் எந்த கருத்தை எடுத்தாலும் எவ்வளவு நேரம் பேசக்கூடியவர். எங்க ஊர்ல பேசியிருக்காரு. சில பேர் நினைப்பாங்க இது எப்ப பேசி முடிப்பாங்க, சில பேர் நினைப்பாங்க இது நல்லா பேசணும். அந்த அளவுக்கு ஒரு பேசுற காரணம் இருக்கும், விஷயம் இருக்கும், விஷயம் இருக்கும். ஆனா விஷயத்தை அழுத்தம் சொல்லிட்டு இவங்க தெரியாம சொல்லக்கூடாது, அது வெளியே சொல்றவங்களுக்காக அந்த விஷயத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லுவாரு. அவர் சொன்ன விஷயம் எனக்கு ஒரே புரிஞ்சு வச்சு, நான் ஆற்று தலைவர் சொன்னேன், எனக்கு புரிஞ்சு வச்சு குறை சொல்லுங்க யாரு அப்படின்னு சொல்ல அவர் சொல்லி போறாங்க. அதனால நம்ம கட்சியை பொறுத்த ஜனரஞ்சமான கட்சி திமுக நேரம் போகலாம். 2 பேர் அங்க போய் நடிச்சு அப்படி கட்டிருப்பாங்க, 2 பேர் சோனா உடச்சிட்டு இருப்பான், 2 பேர் பாட்டில் உடச்சிட்டு இருப்பான், 2 பேர் சர்பத்து காசு நிரப்பிட்டு இருப்பான். இப்படிலாம் நடக்கும். அண்ணாதிமுக பாருங்க, டிவி வந்து ஆள்கிறாங்க, எங்க முடிச்சது டிவியை வந்து ஓரமா வச்சாரு, பால்பாடு வேலைக்கு வரைய ஓரமா வச்சாரு. வரைய கொடுங்க, 4 வேலை கேட்டு பார்த்தா கொடுக்க மாதிரி இருக்கேன். ஒரு வரைய கொடுங்க, ஒரு டீயை கொடுங்க, கொடுக்க மாதிரி இல்லை. ஒரு ஆத்து என்ன பிரச்சனை கொடுக்குறாங்க, ஒரு வடை கேட்கிறேன் மாவட்டத்தில் கொடுக்க மாட்டாங்க. கூப்பி ஒரு கூட்டு ஒரு டீயா வாங்கி கொடுங்க, அவர் சாப்பிடாம வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீயை வாங்கி கொடுத்தாரு. அதுக்குள்ள எங்க ஆளுமே ஒரு டீ வாங்கி வந்தாங்க. டீயை சாப்பிட்டு அதுக்கு இந்த டீயை ஆட்டி அந்த டீ ஆட்டி சாப்பிடுங்க, அந்த டீயும் ஆரம்பிடாது, சீக்கிரம் கொடுத்து குடிக்கிறீங்க. வரையும் ரொம்ப ஆக்கிருப்பாரு. ஏன் லேட் ஆகிட்டே போயிட்டு ஆனா இந்த ஏன் சொல்லுங்க கேட்டீங்கன்னா, திருப்பி காட்டுல அதிமுக வந்து எவ்வளவு நேரம்னாலும் உட்கார்ந்து பொறுமையா கேட்கக்கூடியவங்க. இப்ப கீர்த்தி அப்படிச்சாமி 2 பேரும் இருந்தாங்க, வெற்றியா சொல்லிட்டாங்க, இயக்கத்துக்கு உடச்சிட்டு இருக்காங்க, பாடுபட்டு இருக்காங்க, அருமையா பேசுறாங்க, அவங்க உருக்கமா பேசுறாங்க. யார் இருந்தாலும் சரி, எவர் இருந்தாலும் சரி, அதிமுக வெற்றி பெற வேண்டும், வெற்றியை ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி ஆழமாக அழுத்தமாக பணியேற்றாங்க. இதுதான் அதிமுக, இது அதிமுக. அதிமுக அடிச்சா எங்களை எவன் வச்சான்மா கிராமத்துக்கு போனா, எங்களை எவன் வச்சா இந்த மாவட்டத்தில் எதுவும் கேட்க மாட்டாங்க, ஒன்றியத்தில் எதுவும் கேட்க மாட்டாங்க. 5 நாளைக்கு வரைக்கும் 5 பேர் காரில் போறாங்க, 4 நாள் சொல்லுவாங்க, 5 நாள் அவரை பார்க்காம நேரம் போயிட்டீங்க, என்ன இவர் பார்க்காம போயிட்டு இருக்காருமா. பழகி அவனே கேள்வான், என்ன மொழி கொடுங்க, வாழ்பட்டு கொடுங்க, பார்த்தோம் நாங்களாம் கூட எவ்வளோ இருக்கோம், வாழ்பட்டு கொடுங்க கேட்டு அவனுக்கா ரோசை வந்து சோரில் எழுதாடுவான், சோரில் எழுதுவான், சின்னத்தை போடுவான், வாழ்பட்டு ஒட்டுவான், ஓட்டு கேட்பான், ஓட்டு சேகரிப்பான், வெற்றியை வாங்கி கொடுத்துவான். இதுதான் அதிமுக தொண்டர்கள் இதுவரைக்கும் நடக்கிறது. எம்ஜிஆர் என்ற பெருமை, அதிமுகவுக்கு உழைப்பது பெருமை, அதிமுகவை போட்டியிடுவது அதை விட பெருமை. அதிமுக வெற்றி பெறுவது பெருமையிலும் பெருமை. ரெட்டலைக்கு என்று மவுத்து உண்டு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெயிச்சாலிச்சா 2 வருஷம் காட்டுறான், லண்டன்ல இருக்கிற ஜெயிச்சாலிச்சா 2 வருஷம் காட்டுறான்.
எந்த நாட்டில் இருக்குதா கண்டை விட்டு கண்டை ஜெயிச்சா கூட நாட்டில் இருக்கிறதா 2 வரலாம். அப்படிப்பட்ட சின்னத்தை கண்டுபிடிச்சு தலைவர் எம்ஜிஆர் அவர் கொடுத்துட்டாரு. இதை தாண்டா உலகம் முழுக்க காட்ட போறாங்க, நீ காட்டாது. இப்ப எல்லாரும் மற்ற சின்னத்தெல்லாம் தமிழ்நாட்டில் காட்டுறாங்க, வேற எங்கேயும் கிடையாது. தாமரை எங்க இருக்கு? தமிழ்நாடு தாண்டி கிடைக்காது. திமுக சின்னத்தை வந்து யாரும் வந்து சின்னவனா தெரியும், ஆனா கையை காட்ட யாரும் காட்ட மாட்டாங்க, என்ன தெரியாது. ஆனா நம்ம சின்ன இருக்க ரெட்டை சின்ன இருக்க இதை உலகம் முழுக்க டிவியை பாருங்க. கிரிக்கெட்ல ஜெயிக்கிறவே இப்படிதான் காட்டான், கபடியில ஜெயிக்கிறவே இப்படிதான் காட்டான், விளையாட்டு போட்டி ஜெயிச்சா இப்படிதான் காட்டுறாங்க. சரி, பெண்கள் ஜெயிக்கிறாங்க இல்லையா, ஏதோ போல போட்டியில் அவங்க என்ன காட்டுறாங்க, அவங்க இப்படிதான் காட்டுறாங்க. ஆக ரெட்டை என்பது சிறுவர் முதல் பெரியவர் வரை, பிறந்த ஒரு குழந்தையிலிருந்து இறக்கிற முதியோர் வரை கையை காட்டி சொல்லக்கூடிய ஒரு சின்னமாக ரெட்டலையை பதிவு வைத்து சென்றிருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவி அம்மா என்ற எடப்பாடியார் இந்த கட்சியை அழிக்கிறதுக்கு எத்தனை திட்டம், ரெட்டலையை உடக்க எத்தனை திட்டம், இன்னைக்கு வழக்குதான். எவ்வளவு வந்து போடுற வழக்கு நம்ம ஊருக்காரனே கிடையாது, வேற ஊருக்காரன் வேற தேசத்துலாம் வராங்க, கர்நாடகத்திலிருந்து வராங்க, ஆந்திராவிலிருந்து வராங்க, வந்து ரெட்டலை உடக்குறாங்க. அங்க அடிச்சு அனுப்புறாங்க. ரெட்டலை எடப்பாடி சொல்லிட்டே இருக்காங்க, திரும்ப போடுறாங்க. ரெட்டலை யாராலும் உடக்க முடியாது, யாராலும் நமக்கு ரெட்டலை கெடுதலும் கிடையாது, கெடுதலும் வராது. கெடுதல் நினைச்சா அவங்க எதிர்ப்பாங்க. ரெட்டலை ஜொலிக்கும், ரெட்டலை ஜெயிக்கும், ஏற்படுமா வெற்றி விழான்னு சொல்லி வந்திருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகின்ற. நன்றி, வணக்கம்.